ஃப்ரெண்ட்ஸ், எக்கு ஹேண்ட்லர் இல்லாமல் எக்கில் வந்து கரு இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எக்கு ஹேண்ட்லர் இல்லைன்னா நம்மளுடைய மொபைல் ஃப்ளாஷ் லைட்லேயே வந்து நம்ம செக் பண்ணலாங்க. நீங்கள் இப்போ நான் செக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்கு எடுத்து நீங்கள் 2 கையிலையும் லாக் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தீங்கன்னாவே உள்ள வெயின்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது எந்த நாளுடைய முட்டை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போஸ்டரில் டே வைஸு அந்த இமேஜ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த டேட்குள்ளே எக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்கை வந்து தரம் பிரிச்சுக்கலாம். பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கை நம்ம இப்போ 2வது நாள் எக்கில் கரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 4வது நாள் வந்து எக்கில் கரு இருக்கும், அடுத்து 6வது நாள் இருக்கும். அதை நம்ம பிரித்து வேறு பேர்ட்ஸ் இருக்கிறத எடுத்து எல்லாமே ஒரே ஸ்டோக்கில் ஹேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து மாற்றி வைக்கலாங்க. எப்படி மாற்றி வச்சாலும் அதிகபட்சம் ஒரு 5 எக்குக்கு மேலே அங்கே வைக்கக்கூடாதுங்க. இப்போ சில பேர்ட்ஸ் 6 எக்கு விட்டு கரு இருக்கும், சில பேர்ட்ஸ் 5லேயுமே கரு இருந்தாலுமே இன்னொன்று 3 இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம மாற்றி இதில் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஒரே ஒரு எக்குக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகாத எக்காக வந்து நல்ல எக்காக பார்த்து எடுத்து ஹேட்ச் ஆகிற எக்கு கூட வச்சுருங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 கரு உள்ள எக்கும் ஒரு கரு இல்லாத எக்கும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குஞ்சுகள் பறிச்சதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து அதுங்களை மெதிப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கரு இல்லாமல் இருக்கிறது எக்கு, அந்த கரு இல்லாமல் இருக்கிற எக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் டேமேஜாகவோ அல்லது ரொம்ப பழைய எக்காவோ இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு புது எக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது நீங்கள் செக் பண்ணும்போதே நல்லா தெரியும். அந்த எக்கை வந்து நீங்கள் லாஸ்ட் எக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா குஞ்சு பறித்தோடனே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். பெரிய பேர்டும் இல்லை பெரிய குஞ்சும் அந்த 4வது சிக்கை வந்து மெதிக்காதுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வைக்கிறதுல கரு உள்ள எக்குலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் நிறையா எக்கு கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரு இல்லைங்க. அதில் எது வந்து நல்லாயிருக்கும் அந்த எக்கு வந்து ஒரு எக்கு மட்டும் அந்த நெஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருவோங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எனக்கு எந்த விதத்துலையும் டெத் ரேஷியோ ஆகிறது இல்லைங்க. எல்லா குஞ்சுமே பறித்து வந்தது நீங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.